மரியாதைக்குரிய அகில இந்திய பாஷாபாய் அவர் காலு வச்சாரு. உதயசூரியன் வந்து அஸ்தமனத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு போயிருக்கிறாரு. முருகனையாடா வம்பிழுத்தீங்க, முருகனுக்காடா தீபம் ஏத்த விட்டீங்க, உங்களை கொளுத்துவாங்க. துக்கம் தொண்டையை அடிச்சு தூக்கம் இல்லாம தூக்கு போட்டுக்கலாங்க அளவுக்கு இருக்குது உங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதாவது முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சேர மாட்டார், கூட்டணி பாஜகவோட சேர மாட்டாரு. நான் சொல்ற மாதிரி இந்த ரிட்டையர் பாமக திமுக காசு வாங்கிட்டு முத்தி போனது, முழங்கால் போனது, பல்லு போனது, சொல்லு போனதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்குது. அது வந்து திரை கதை வசனம் டைரக்ஷன் ஸ்டாலின், அதுக்கு பின்னணி பாடகி சுச்சிலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாமகங்கிற ஒரு 10 பேரை தவிர ஒரிஜினல் ரியல் பாமக அன்புமணி வந்து சேர்ந்தாரு. முத்தா இப்ப இவங்க எப்படியோ தினகரன் ஆஹா அவ்வளவு அப்படிலாம் பேசினாரு, வந்து சேர மாட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனே அவரும் சேர்ந்தாரு. அநேகமா நான் காலையில கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்றேன். பன்னீர்செல்வம் மனம் திருந்தி பழைய பன்னீர்செல்வமா அவரும் இந்த கூட்டணிக்கு வருவார். ஒரு பலம் பொருந்திய கூட்டணி. கருணாநிதி ஆட்சியில 2011 அடிச்ச சுனாமி எதிர்ப்பு அலையை விட மிக மோசமான எதிர்ப்பு அலை இது. வந்து அவ்வளவுதான் இடுகாட்டுக்கு போக போகுது. எல்லாம் அதனாலதான் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஏழை வீட்டுல கை கொடுக்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இந்த ஆதரவாளருங்க திமுக காரங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 அமாவாசை திமுகவோட கதை வந்து கதம் கதம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் அவர்கள். சார் வணக்கம் சார். சார் சார், ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரே மேடையில் மாறி மாறி பேசி கொண்டாங்க. அதை எல்லாருமே பார்த்திருப்போம். அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு, கட்சிக்குள்ளே பல பிரச்சனைகள் இருந்துச்சு. இதை தாண்டி பல கட்சிகள் வர இருக்குதா? மோடி அவர்கள் தமிழகம் வருகைக்கு பிறகு பெரிய ஒரு மாற்றம். அதுக்கு முன்னாடி சில விஷயத்த உங்களுக்கு நினைவுறுத்திட்டு போனாதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏறத்தாழ தமிழகத்துல வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி 9 மாசத்துல இந்த திமுக வாடகை வாங்கினுங்க, அரசியல் விமர்சகரு, அறிவியல் விஞ்ஞானியோட பிஏவா இருந்தேன்னு திமுகவுக்கு வாடகை விட்டு பிழைக்கிறவனுங்க எல்லாம் என்ன சொன்னானுங்கன்னா, அதிமுக நல்ல கட்சிங்க, அதிமுக வந்து போய் பிஜேபியோட கூட்டணி வச்சிருச்சுங்க, ஐயோ அதிமுக நினைச்சு நாங்க பரிதாபப்படுறோங்க அப்படின்னு ஒரு 2 மாசம் ஓட்டினானுங்க. அப்புறம் பாத்தீங்களா யாருமே கூட்டணிக்கு வரல, கடை விரித்தேன்னு கொள்வார்ல. எடப்பாடி பழனிசாமி கூவி கூவி அழைச்சு பார்த்தாரு, எவனும் வரல, திரும்பி பார்க்கல, திரும்பி என்னன்னு கூட கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாசம் ஓட்டினானுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதிமுக 4 8 16 64 72 உடஞ்சிருக்குதுங்க. அதிமுக ஒன்றுபட்டு நிக்கணுங்க, நாங்க வந்து தமிழ்நாட்டுல வலுவுள்ள கட்சி அதிமுக வரணும்னு விரும்புறேங்க, அதனால இந்த 4 8 16 72 உடஞ்ச கட்சி ஒன்னா டிடிவி சேரணுங்க, சசிகலா சேரணுங்க, பன்னீர்செல்வம் சேரணுங்க, அப்பதாங்க அதிமுக வலுவான கட்சியா மாறணும் நானுங்க. குறிப்பா திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க. அது ஒரு வாடகவாயி, அதை விட்டு தள்ளுங்க. அந்த வாடகவாயி தன்னை நல்லவர்கள் போலவும் அதிமுக இருக்கணும், ஆனா ஏன் பாஜகவோட போய் சேருதுன்னு எங்களுக்கு வருத்தமா இருக்குன்ட்டு நல்லது போல பேசினது திரு திருமாவளவன் அவர்கள். 2024 பாஜகவோட கூட்டணி வேணும்னு பழனிசாமி தனியாதான் நின்னாரு. யோகியவான அப்படி கூட்டணிக்கு வந்திருக்க வேண்டியதானே. அயோக்கிய பசங்க, குள்ள நரிகள், அதாவது வந்து முதலை கண்ணீர் வடிக்கின்ற ஓனாய், அந்த மாதிரி ஆளுங்க. நான் அந்த பெரிய வாடகவாயன் இந்த சின்ன இந்த டிவியில பேசுவானுங்கள வாடகவாயிருங்க, அவனுங்களை பத்தி தான் சொல்றேன். அப்புறம் இவங்க எல்லாம் சேர்ந்தா அதிமுக பலமுள்ள கட்சியா மாறுங்க. நான் அதுல ஒருத்தர் என்கிட்ட சிக்கினார், ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கேட்டேன், இவ்வளவு பலமுள்ள கட்சியா மாறணும், அதிமுக மேல இவ்வளவு அக்கறைப்படுறிய, வா அதிமுக பிரச்சாரம் பண்ணு, இந்த பாசிச பாயாச பாஜக வரக்கூடாது, அதிமுக நிக்கிற தொகுதியில எல்லாம் வந்து நீ பிரச்சாரம் பண்ண அப்படின்னு. ஆளு பார்த்தா காதலியே விழுவாத மாதிரி சுழியோல உட்காந்துக்கிட்டா அப்படியே. அப்புறம் இப்ப நேத்து பாத்தீங்கன்னா, தம்பி ஒண்ணு தெரிஞ்சுக்க, நீர் அடித்து நீர் விலகாது. தினகரன் அப்படிங்கிறவர் அம்மா அப்படிங்கிற ஒரு ஆளுமையின் கீழே அவங்க இல்லாம இருந்திருந்தா அவர் அநேகமா ஒரு யமகா RX 100 பைக் ஓட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு தமிழகம் அறிந்த ஒரு தலைவரா, மிகப்பெரிய ஒரு தலைவரா இன்னைக்கு அவரு உருவெடுத்திருக்கிறாரு அப்படின்னா அது அம்மா கிட்ட இருந்ததுனாலதான். அதே மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு சாதாரண கீழ்நிலையில கிளை செயலாளராக இருந்தவர் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர்கள் அளவுக்கு வந்திருக்காருன்னா எல்லாருமே அம்மா அப்படிங்கிற அந்த அவங்க இருந்து வந்தவங்க. அதுல பங்காளி சண்டை. திரு எடப்பாடி பழனிசாமி தான் தனக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆற்றாமை கோபம் சகோதரர் தினகரனுக்கு இருந்தது. எப்படி பார்த்தாலும் அடிப்படையில பாத்தீங்கன்னா
இந்த முள்புதர்ல போய் 3 தடவை ஒளிஞ்சுக்கிட்டு மு.க. ஸ்டாலினை பார்த்து அரசியல்ல நிரந்தர எதிரி இல்ல, நண்பனும் இல்ல அப்படின்னு சோரம் போன பன்னீர்செல்வம் மாதிரியான ஒரு நபர் இல்ல தினகரன் அப்படின்னு நான் ஆரம்பத்துல இருந்தே குறிப்பிட்டிருந்தேன். நிச்சயமா பொது எதிரி, தமிழக எதிரி, இந்த இந்திய தேசத்தின் எதிரி, தமிழ்நாட்டு மக்களின் எதிரி, பாமரனுக்கு எதிரி, பெண்களுக்கு எதிரி, தாழ்த்தப்பட்டவனுக்கு எதிரி, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் குல துரோகி எதிரி இந்த திமுக ஆட்சி ஒழிய வேண்டும், அழிய வேண்டும், திமுக அரபிக்கடலில் சமாதி கட்ட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில உண்மையான அம்மாவுடைய பக்தரான திரு டிடிவி தினகரன் தன்னுடைய சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட நேற்று கைகோர்த்தாருங்க. அதுலயும் நான் அவரை உண்மையாலுமே நான் ஒரு விமர்சனம் பண்ணிருக்கேன். நான் இல்லைன்னா நாரவாய், அது வேற வாய், இது நாரவாயின்னு எல்லாம் பேச மாட்டேன். திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவர் பேசினப்ப நான் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய அதி தீவிர ஆதரவாளன் அப்படிங்கிற முறையில் நான் அவரை விமர்சனம் பண்ணிருக்கிறேன். ஆனா நேற்று பாத்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ஒரு பொட்டு பாத்தீங்க அப்படின்னா அவர் வாயால உதித்தார். ஐயா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் சகோதரர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு அவர் சொன்னப்ப அந்த கரகோஷத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. சோ உண்மையாலுமே ஒரு வெள்ளந்தி மனதா எந்த மனமாச்சரியங்களும் இல்லாம ஒரு மனிதனால நடிக்க முடியாதுங்க. அதே மாதிரி அவர் அந்த மாதிரி இறங்கி நடிக்கணுங்கிற அவசியமும் இருக்கு இல்ல. எதற்காக நாங்க சேர்ந்தோம், அந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும், எங்களுக்குள்ள பங்காளி சண்டை இருக்கதான் செய்யுது, அதை நாங்க பாத்துக்குவோம், பின்னாடி பாத்துக்குவோம், பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு டீ கடை ஓனர் ரோசி டீ கடை வச்சு பொழைச்சிக்கிட்டு வயிற்றுக்கு வாய்க்கும் பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்த மனுஷனுக்கு 3 முறை முதலமைச்சர் பதவி கிடைச்சது. அதிர்ஷ்டவசத்தால 3 முறை தமிழக முதலமைச்சரா பேச்சு முத்துகிற பன்னீர்செல்வம் உட்கார்ந்து இருந்துட்டு குல எதிரி அதிமுகவின் எல்லா ஒவ்வொரு குடும்ப எதிரி, குல எதிரி போய் மு கருணாநிதியோட மகன் ஸ்டாலினை போய் பார்த்துட்டு அரசியல்ல நிரந்தர நண்படும் இல்லை, எதிரி இல்லைன்னு ஒரு நாள் கூட திமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ லாவணி பாடினவர் அல்ல திரு டிடிவி தினகரன். ஒரு நிமிஷம் ஒண்ணு மட்டும் முடிச்சிடுறேன். அதிமுக காரங்க கூட கருணாநிதியை பிடிக்காத ஒழிய கருணாநிதியை அவமரியாதை பண்ண மாட்டாங்க. அவங்க கூட அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சது இல்ல. வயசான கெல்ட்டு புலியா மாறி போய் இப்படி கருப்பு துண்டை இழுத்து விட்டுட்டு அந்த முகத்தை வேற காமிச்சிட்டு ஒரு 4 மாசம் முன்னாடி மன்னிப்பு அப்படின்னு இந்த ஆளை நம்பி 8 பேர் தீ குளிச்சு சேர்த்தாங்க. அந்த வரலாறுலாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத நேற்று திரு டிடிவி தினகரன் அவர்களிடம் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு அவரும் வந்து இணைவார், நான் எதிர்பார்க்கிறேன், நம்புறோம் அப்படின்னு சொல்றாங்களே திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அவர் குறித்த கேள்விக்கு வந்தா நீ அதாவது உனக்கு வந்து கொஞ்சமாவது அந்த அம்மா வந்து சரி இந்த பிள்ளைய துரோகம் பண்ணல அப்படின்னு நினைச்சு உன்னையும் அரவணைச்சுக்குவாங்க. இல்லைன்னா கொலை துரோகி பச்சை துரோகி ஆயிப்போவார் பன்னீர்செல்வம். அந்த குழந்தை முகம் படைத்த கொலைகாரன்னு தான் நான் அவரை சொல்லுவேன். அது உண்மையாலும் குழந்தையா இல்ல குழந்தை முகம் படைத்த கொலைகாரன் பன்னீர்செல்வமா அப்படிங்கிறது எதிர்காலத்துல எடுக்க போற முடிவு தெரியும். நான் அப்படியே இந்த விஷயத்துக்கு வரேன். இந்த வைகோபால் சாமின்னு பேரை மாத்திட்டு இன்னைக்கு வைகோ அப்படின்னு மதமும் மாறிட்டு பேரை மாத்திட்டு திரியிறார. எதற்காக கட்சி ஆரம்பிச்ச கருணாநிதியை வந்து அதிமுக காரன் பிஜேபி காரன் கூட அந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட முறையில திட்டமாட்டோம். அவ்வளோ கேவலமா அவருடைய பின்புலத்தெல்லாம் இழுத்து ரொம்ப கொச்சைப்படுத்தி அவருடைய அரசியல்ல ஒரு தன்னிகரற்ற தலைவர் கருணாநிதி அவரை இவ்வளவு எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு போய் அறிவாலயத்துல கூர்கா வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறான் அவன் பையனுக்கு சீட்டு வாங்கணுங்கிறதுக்கு. அதோடைய தினகர மோசமா பேசிட்டார். இது உள்ளபடியே பங்காளி சண்டை. இது ஒரு விதத்துல சொல்ல போனா ஒரு நல்ல ஒரு முதல் முயற்சியா பாக்குறேன். எதிர்காலத்துல திரு 7-8 வருஷமா பிரிந்திருந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் ஒரு இரட்டைக்கோள் துப்பாக்கி மாதிரி எப்படி கம்யூனிஸ்ட்ல இந்திய கம்யூனிஸ்ட் அப்படின்னு வந்து ரஷ்யா கம்யூனிஸ்ட் ஒண்ணு, மாஸ்கோ கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒண்ணு இருக்குதா, சீன கம்யூனிஸ்ட், அந்த மாதிரி 2 பேரும் நாளைக்கு சேர்ந்து செயல்படுறப்ப அதிமுகவுல வந்து எந்த பாதிப்பும் இல்லாம ஒண்ணு தெரிஞ்சுங்க. நேத்துல இருந்து எல்லாம் இளவு வீட்டுல இருந்த மாதிரி இருக்கிறானுங்க பாத்தீங்களா? நானே கேட்க நினைச்சேன் இளவு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானுங்க. இந்த அரசியல் விமர்சகரு, அறிவியல் விஞ்ஞானியோடைய நான் வந்து ஆலோசகரு அப்படின்னு வாடகை கூட்டிட்டு 200 ரூபாய்க்கு பிரிவானுங்க எல்லாம் பாருங்க. இளவு வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானுங்க. அதுல புதுசா கண்டுபிடிக்கிறானு இல்லைங்க, இது வந்து அடிமை கூட்டணிங்க, அது இதுன்னு உருட்டுறானுங்க. பாவெல்லாம் கை கொடுக்குறவனுங்க மாதிரி எல்லாம் ஏதோ எங்கேயோ தாலி எடுத்து விடுங்க மாதிரி உட்கார்ந்து இருக்கிறானுங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நேற்று வந்து எங்களுடைய மரியாதைக்குரிய அகில இந்திய பாஷா பாய் அவர் காலு வச்சாரு. உதயசூரியன் வந்து அஸ்தமனத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு போயிருக்கிறாரு. முருகனையாடா வம்பிழுத்தீங்க, முருகனுக்காடா தீபம் ஏத்த விட்டீங்க, உங்களை கொளுத்துவாங்க. நீங்க கொளுத்தி அரபிக்கடல்ல திமுகங்கிற கட்சி எந்த கட்சிக்கும் ஒரு பிறப்பு இருந்ததுன்னா அதுக்கு அஸ்தமனம் ஒன்று இருக்குது. 67ல இந்த உலகமே போற்றக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இனிமேல் புறப்பாரா அரசியல் உலகிலன்னு இருக்கிற
காமராஜரை சிறுமைப்படுத்தி காங்கிரஸ் எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு பண்ணி தோக்கடிச்சு காங்கிரஸ் இல்லாத ஒரு நிலையை உருவாக்கினானுங்கல்ல. இவனுங்களுடைய அழிவு, திமுகவின் அழிவு அப்படிங்கிறது டேஸ் நம்பர்ட், டேஸ் ஆர் கவுண்டட். இன்னும் 2 அமாவாசை இருக்குது. இந்த அமாவாசையுடைய ஆட்சி போறதுக்கு, பழனிசாமிங்கிற பௌர்ணமி வர்றதுக்கு இன்னும் 2 பௌர்ணமி இருக்கு. சார் இன்னும் பல கட்சிகள் வர இருக்குதா சார்? ஏன்னா தேமுதிக ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை திமுக சைடு நடத்திட்டு இருக்கதா ஒரு தகவல் வருது, முழுமையா தெரியல. இன்னும் என்டிஏ கூட்டணிக்கு பல கட்சிகள் வர இருக்கிறதா? நீங்க வேற என் வாயை கொடுக்குறீங்க தம்பி, எனக்கு பெரிய வம்பா போச்சு. அதாவதுங்க, காலையில ஒருத்தர்கிட்ட வந்து ஹையஸ்ட் பிட்டிங்க, மத்தியானம் ஒருத்தர்கிட்ட பிட்டிங்க, சாயந்தரம் ஒருத்தர்கிட்ட பிட்டிங்க. யாரு ஹையஸ்ட் பிட்டிங் கிடைக்குதோ அங்க போலாம் அப்படின்னு இருக்கிறவங்களெல்லாம் வந்து பத்தி சார் பேச நீங்க நான் நீங்க விரும்பல. ரொம்ப விமர்சிக்காதீங்க சார், நாளைக்கு உங்க கட்சிக்கே வரலாம். சரி, நம்ம சம்பத் அந்த மாதிரி தொடச்சிட்டு போறோம் பாங்க. அதுக்கப்புறம் அரசியல்வாதிகளுக்கு அத்தான சம்பத் சொன்ன மாதிரி மூஞ்சில துப்புனா என்ன பண்ணுவீங்க? தொடச்சிட்டு போறோம். இல்லைங்க, நான் என்ன கேக்குறேன்னா, திருமதி திருமதி பிரேமலதா அக்கா கிட்ட நான் ஒண்ணு தனிப்பட்ட முறையில கேக்குறேன். மறைந்தும் இன்றளவும் தமிழக மக்கள் மனதிலிருந்து மறையாத திரு விஜயகாந்த் தன்னுடைய இறுதி காலம் வரை அவர் வேர்வையா சிந்தி கஷ்டப்பட்டு கட்டின கல்யாண மண்டபத்தை அடிச்சு உடைச்சு பாதியா எலும்பு கூட நிக்கிற அந்த துரோகத்தை பண்ண திமுகவோட நேரடியாகவோ இல்ல மறைமுக கள்ள கூட்டணியோ எதுவுமே வைக்காம அவரு இருக்கிற வரைக்கும் அவர் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தார், அண்ணா திமுகவோட கூட்டணி வச்சிருந்தார். இல்ல கிடைக்கக்கூடிய சில லாபங்களுக்காக நான் எனக்கு அதெல்லாம் இல்ல, என் புருஷனை பத்தி எல்லாம் கவலை இல்ல, செத்து போனவர் வந்து அரசியல் நடத்த முடியாது, நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், நான் வந்து பொழப்புக்கு அரசியல் நடத்துறேன்னு முடிவெடுத்தா அவங்களை முடிவெடுத்து சொல்லுங்க. இதை விட பஞ்ச புகழ்ச்சியில என்னால சொல்ல முடியாது. இதெல்லாம் வார்த்தை கொஞ்சம் கடினமா இருக்கு சார், என்னதான் இருந்தாலும் அது இல்லைங்க. அந்த கட்சியினுடைய நிறுவனர் இன்னைக்கும் சொல்றேன், கட்சி வேறுபாடு இல்லாமல் அத்தனை பேருடைய உள்ளத்திலையும் வாழக்கூடிய விஜயகாந்துக்கு திமுகவில் ரசிகர் லட்சோப லட்சம் ரசிகர் இருக்கிறாங்க, அண்ணா திமுகவில் இருக்கிறான். அவர் எல்லாத்தையும் கடந்த ஒரு ஒரு மனிதத்தன்மை உள்ள ஒரு புனிதர் அப்படின்னு. விஜயகாந்த் இறந்தப்ப 2 நாள் எல்லாரும் வீட்லயும் சோறாக்கல. யாரு அவ்வளவு சொந்த வீட்டுல ஒரு காரியமான போது இது பண்ணாங்க. அவர் காட்டிய வழிங்கிறது திமுக தீய சக்திங்கிறதுனாலதான் எவ்வளவு பெரிய ஆஃபர் கொடுத்தும் கூட பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னு கருணாநிதி அவர்கள் நாக்க தொங்க போட்டுட்டு காத்திருந்தப்ப கூட திமுகவோட கூட்டணி வைக்கிற அந்த வரலாற்று பிழையை, அந்த கொலைபாதக செயலை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் நாசமா போனாங்க, தோற்று போனாங்க. சார் அதே நேரத்துல வந்து திரு மோடி அவர்கள் வந்து நேற்று தமிழகம் வருகை நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இந்த என்டிஏ கூட்டணி மேலும் மேலும் வலுவடையதை பார்த்து திமுக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்துல இருக்கு அப்படின்னு ஒரு சொல்லாம மூஞ்சில வெளியில காட்டிக்கல. ஆனா இவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, நீங்க கூட பேசியிருந்தீங்க, இடையில கூட பேச பல பேர் வந்து தூக்கம் இல்லாம அலையறாங்க அப்படின்ட்டு. அது எந்த அளவுக்கு சார் அந்த தாக்கம் அவங்களுக்கு இருக்கு இப்போ வரைக்கும்? துக்கம் தொண்டை அடிச்சு தூக்கம் இல்லாம தூக்கு போட்டுக்கலாங்க அளவுக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே. அதாவது முதல்ல என்ன நினைச்சாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி சேர மாட்டார், கூட்டணி பாஜகவோட சேர மாட்டார். எடப்பாடி பழனிசாமி தெளிவா முடிவு பண்ண, நாங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதுனால தானே நீங்க இது பண்றீங்க, முதல்ல கூட்டணி போட்டாரு. அப்ப ஜெல் ஆகல, கோல்கட் ஆகல, பெவிகால் ஆகல, பிளைட் டேக் அப் ஆகல. இதுல நம்ம மணி சார் இருக்கிறார், நான் ரொம்ப மதிக்கக்கூடியவரு. 1/2 மணி நேரம் திமுகவை கழுவி ஊத்துவாருங்க. அது சரியில்லை, அவன் போறான் இவன் போறான், இது ஆட்சியா, சுடுகாட்டுக்கு போற ஆட்சி, சரியில்லாத ஆட்சி பாரு. ஆனா கடைசி பினிஷிங் அப்படியே அழகா பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா, திமுகவே ஓட்டு போடுங்க, அதுவே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி போவார். அப்புறம் அடுத்த நிலையா பாத்தீங்களா யாரும் கூட்டணிக்கு வரல அப்படின்னாங்க. நான் சொல்ற மாதிரி இந்த ரிட்டையர் பாமக திமுக காசு வாங்கிட்டு முட்டி போனது, முழங்கால் போனது, பல்லு போனது, சொல்லு போனதெல்லாம் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி இருக்குது. அது வந்து திரை கதை வசனம் டைரக்ஷன் ஸ்டாலின், அதுக்கு பின்னணி பாடகி சுசீலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த பாமகங்கிற ஒரு 10 பேரை தவிர ஒரிஜினல் ரியல் பாமக அன்புமணி வந்து சேர்ந்தாரு. முத்தாய்ப்பா இவங்க எப்படியோ தினகரன் ஆஹா அவ்வளவு அப்படிலாம் பேசினாரு, வந்து சேர மாட்டாரு அப்படின்னு நினைச்ச உடனே அவரும் சேர்ந்தாரு. அநேகமா நான் காலையில கேள்விப்பட்ட விஷயத்தை சொல்றேன், பன்னீர்செல்வம் மனம் திருந்தி பழைய பன்னீர்செல்வமா அவரும் இந்த கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு நிச்சயமா எதிர்பார்க்கிறேன். கிருஷ்ணசாமி ஏதோ அவருக்குள்ள உள் முரண்பாட்டுல அவர் விலகி நிற்கிறார். நீங்க நிச்சயமா எழுதி வச்சுக்கங்க, அடுத்து மோடி வர்றப்ப கிருஷ்ணசாமியும் இவரு பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மேடையறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்நியார் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு அவங்களுக்கே தெரியாதுங்க. சோ ஒரு பலம் பொருந்திய கூட்டணி. கருணாநிதி ஆட்சியில 2011 அடிச்ச சுனாமி எதிர்ப்பு அலையை விட மிக மோசமான எதிர்ப்பு அலை. நம்ம நேற்று பிரதமர் சொன்ன மாதிரி அவங்க திராவிட மாடல்ங்கிற புது பேர் சொல்லிட்டு சிஎம்சி மாடல் ஆட்சி. சிஎம்சிக்கு நேற்று பிரதமர் விளக்கம் சொன்னார் இல்ல,
கிரிமினல் மாஃபியா, என்ன சொன்னாரு டக்குன்னு, கிரிமினல் மாஃபியா, ஏதோ ஒரு இது சொன்னாரு, சிஎம்சி ஆட்சி. இது வந்து அவ்வளவுதான், இடுகாட்டுக்கு போக போகுது. எல்லாம் அதனாலதான் நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா இளவு வீட்டுல கை கொடுக்க உட்கார்ந்துருக்கிற மாதிரி இந்த ஆதரவாளருங்க திமுக காரங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. 2 அமாவாசை திமுகவோட கதை வந்து கதம் கதம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு என்ன சொன்னாங்கன்னா குற்றச்சாட்டு, விமர்சனங்கள், அவர் 10 தோல்வி பழனிசாமி எல்லாம் சொல்லி நக்கல் அடிச்சாங்க, நய பண்ணாங்க. ஆனா நேத்து நடந்த சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களை யாரெல்லாம் விமர்சிச்சார்களோ அவங்க எல்லாமே வந்து சரண்டர் ஆன மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதாரண எடை போடாதீங்கிறது வந்து தெளிவா நேத்து உலகத்துக்கே தெரிஞ்ச மாதிரி, நாடறிஞ்ச உண்மை மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதை மட்டும் ஒரு சுருக்கமா. இதுல 2 விஷயம் தம்பி. சில நேரத்துல எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி தலைவரா, எடப்பாடி பழனிசாமி என்ன புரட்சி தலைவியா அப்படின்னு நான் அப்பயே சொன்னேன். அவரு சாதாரண ஆளுங்க, நல்ல கோமணம் கட்டி ஏறுவாட்ட விவசாயி. அவங்க 2 பேரும் மாதிரி தலைக்கு பின்னாடி ஒளிவட்டம் எல்லாம் சுத்தலிங்க. ஆனா ஒரு கட்சி சோதனையான கட்டத்துல இருக்கிறப்ப அதை தூக்கி நிறுத்தி அந்த கட்சியில ஒரு ஓட்ட கூட உழுவாம எஃகு கோட்டையா மாத்தி, கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு, இத்தாடா கோர்ட்லயும் இந்த சிகண்டி பன்னீர்செல்வம் போய் கேஸ் போட்டு கொடுக்காத பிரச்சனை எல்லாம் கொடுத்து, சின்னத்தை 2 முறை முடக்கி, அலுவலகத்தை அடிச்சு உதைச்சு, பிஜேபியோட சேர்ந்துட்டு கொடுக்காத குறைச்செல்லாம் கொடுத்து இவ்வளவும் பண்ணி இன்னைக்கு ஒற்றை ஆள் இல்லாத கூட்டத்தின் அசைக்க முடியாத ஒரே தலைவரா பரிசுல நிக்கிறாரு. கண்ணதாசன் சொல்லுவாரு, மினிமம் கேரண்டி, கடைசியில இதுக்காக 4 பேர் வேணியாமாங்க, அந்த 4 பேர் கூட இல்லாம நிக்கிறாரு. சோ அது எடப்பாடியோட ஆளுமை ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. தினகரன் அவர்களே, இதுல நான் ஒருபடி தினகரனை நான் போற்றியே சொல்லுவேன். என்னதான் திரு எடப்பாடி பழனிசாமியோட மனம் ஆச்சரியங்கள் இருந்தாலும், பொது எதிரி, அம்மாவால் தீய சக்தி என்று அடையாளம் காட்டப்பட்ட பொது எதிரியை நான் அழிக்க வேண்டும். பழனிசாமிக்கு எனக்கு உள்ளது பங்காளி சென்று அதை நாங்க எப்ப வேணாலும் பார்த்துக்கோங்கிற அந்த பெருந்தன்மை, அதிலும் முத்தாய்ப்பா அந்த வார்த்தையை அவரு நிச்சயமா உணர்ந்துதான் சொல்லியிருப்பார். அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே அப்படிங்கிற அந்த வார்த்தையிலேயே அவருடைய பெருந்தன்மை வெளிப்பட்டது. திரு எடப்பாடி பழனிசாமியின் ஆளுமையும் வெளிப்பட்டது. என்னால வந்து மிக கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட, நான் ரொம்ப விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் இல்லைன்னு சொல்ல, திருமதி சசிகலா அவர்களும் அம்மாவுடைய ஆன்மா கொடுக்கக்கூடிய கட்டளை ஏற்று இந்த கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுவாங்க. பன்னீர்செல்வமே முடிவெடு, பழைய பன்னீர்செல்வமாக பண்ணின அத்தனை காரியத்தையும் நினைச்சு பார்த்து நன்றியோடு தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து சேர்ந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா இந்த பாவத்தை 7 பிறவி எடுத்தாலும் தீர்க்க முடியாது. பனையூர் பங்கு தந்தை பக்கம் போனீங்கன்னா அம்மாவை புரட்சி தலைவி வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்துட்டு புரட்சி தமிழர் வாழ்க அப்படின்னு சொல்றது கசக்குது. சோசப் தம்பி பனையூர் பண்ணையார் வாழ்கன்னு போய் டயரை பார்த்து கும்பிடுறதுன்னா உன் தலையில். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார். நன்றிங்க. நன்றி, வணக்கம்.